ஏசப்பா வெற்றி அடைந்தான். சிலுவையிலே பிசாசை ஜெயித்து வெச்ச ஒருவன் வாக்குவாதம் வாங்கும்போது அவனோடு பேசி ஜெயிக்க கூடாது. அமைதியா இருந்தான் நீ ஜெயிச்ச அர்த்தம். அவன் திட்டிக்கிட்டே இருப்பான், நீ அமைதியா இருக்கணும். அப்ப யார் திட்டணும் ஜெயிச்சானா? அமைதியா இருந்தவன் ஜெயிச்சானா? அமைதியா இருந்தவன் தான் ஜெயிப்பான். அப்ப பிசாசு வாழ்ந்து ஏசப்பா கிட்ட கல்லை அப்பமாக்கி சாப்பிடுனாரு. அவர் ஒரு ஆன்சர் பண்ணாரு, மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் பிழைக்க மாட்டான், கடவுளுடைய வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது உனக்கு தெரியாதா? வசனம் பேசுறேன். வசனத்தை ஏசப்பா கை கொண்டதுனாலதான் வசனத்தை பேச முடியும். அப்போ உனக்கும் எனக்கும் சத்துரு சாகடிக்கிறதுக்கு பல ஆயுதங்கள் எடுத்து பயன்படுத்துறான். சாத்தானோட சாகடிக்கும். திருடன் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வராமா? மதி திருடன் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். நானும் ஜீவன் கொடுக்க வந்தேன் வேதம் சொல்றது. அப்போ நீ திருடன் உன்னை கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு வரும்போது நீ எப்படி இருக்கணும்? நீ ஆயுதம் வச்சிருக்கணுமே, பிசாசை நீ துரத்தணுமே, பொல்லாத எண்ணங்களை ஜெயிக்கணுமே, வியாதியை ஜெயிக்கணுமே. அதுக்கு உனக்கு வார்த்தை இருக்கணும் உன் கையில். அதுக்குதான் வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வார்த்தை கேட்கணும். எனக்கு படிக்க தெரிய நினைக்காதீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்டாலே போதும்.